கடந்த ஜூலை மாதம் டாக்காவில் உள்ள உணவு விடுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் 20 பேர் பலியாகிய சம்பவத்தின் பின்னர் எந்தவொரு சர்வதேச அணியும் பங்களாதேஷிற்கு விஜயம் செய்யவில்லை. பாதுகாப்பு தொடர்பான மீளாய்வின் பின்னர் பங்களாதேஷுக்கான கிரிக்கெட் விஜயம் திட்டமிட்டவாறு இடம்பெறும் என இங்கிலாந்து கிரிக்கெட் சபை தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் இங்கிலாந்தின் சர்வதேச ஒருநாள் மற்றும் டெஸ்ட் அணிக்கு ஜோஸ் பட்லர் தலைமை தாங்க இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இயன் மோகன் மற்றும் அலெக்ஸ் கேல்ஸ் ஆகியோரின் தீர்மானத்திற்கு மதிப்பளிப்பதாக இங்கிலாந்து கிரிக்கெட் சபையின் பணிப்பாளர் கூறியுள்ளார். பங்களாதேஷிற்கான கிரிக்கெட் விஜயத்தில் இருந்து விலகிக் கொள்வதாக இருவரும் அறிவித்துள்ளமை குறித்து கவலை அடைவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த தொடரில் இயன் மோகன் கட்டாயம் பங்கேற்க வேண்டும் என இங்கிலாந்து அணியின் முன்னாள் வீரர்கள் சிலர் வலியுறுத்தியிருந்தார்கள். எதிர்வரும் 29ஆம் தேதி பங்களாதேஷ் பயணமாகும் இங்கிலாந்து அணி 3 சர்வதேச ஒருநாள் போட்டிகளிலும் 2 டெஸ்ட் போட்டிகளிலும் விளையாடவுள்ளமை குறிப்பிடத்தக்கது.